திருச்சிற்றம்பலம். அடியார் துறை வணங்குகிறேன். பணிக்களஞ்சியம் சிவபிரகாச சுவாமி அருளிய சோணசேல மாலை மூலமும் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 100வது பாடல். சீரடி புகழும் கல்வியும் சிறந்த செல்வமும் இல்லில் வாழ்பவர்க்கு பேர் அணிகளம் என் புதல்வரும் கதியும் பெற துடிப்பவர்க்கு அருள் பவனி நேரணி கதியை மறந்தவர் கண்டு நினைந்துரமிக்க பேரருளால் தாரணி முழுதும் தோன்றிடும் சோணசேலனே கைலை நாயகனே. அதாவது சிறப்பு அமைந்த முத்தி அப்படின்னு ஒண்ணு உண்டுன்னா எந்த சிந்தனையும் இல்லாம அதை மறந்து போய் அது எது கண்ட உடனே அந்த சிந்தனையுடைய தியானித்து அப்ப முத்தினை எப்படின்னா அந்த முத்தியை அடையும்படி ஒன்று எந்த சிந்தனையும் இல்லாம சிறப்பமைந்த முத்தினா எது தெரியுமா? அதை மறந்து போனாலும் எதுல பார்த்த உடனே அந்த சிந்தனையுடைய அந்த உடையவனாக அதை தியானிச்சு அந்த முத்தியை அடையிற மாதிரி மிக ஓங்கிய திருவள்ளுவர் விசேஷத்தால உலகம் பூரா காண விளங்கா நிற்கும். நம்ம திருவள்ளுவர் விசேஷத்தினால உலகம் முற்றையும் காண முடியாமல் இருக்கின்ற சோணசேலரை கைது நாயகரேன்னு சொல்றாரு. அதாவது மேன்மையமைந்த கீர்த்தியும் வித்தையும் மிக்க ஐஸ்வர்யமும் இல்லற வாழ்க்கை உடையவங்களுக்கு பெரியதொரு ஆபரணமாகும் அப்படின்னு அறிஞர்களால் விருந்து கூறப்படுகிறது. எப்படி? அதாவது கீர்த்தி வித்தை அரசு உரிமை அந்த மாதிரி அரசராக இருக்கிறது, புகழ், ஐஸ்வர்யம், பணம் எல்லாமே. அப்போ இல்லற வாழ்க்கை உடையவங்களுக்கு அது என்ன ஆகும்? ஒரு பெரிய ஆபரணம் ஆயிரும். அது இல்லைன்னா அவங்களால அழகு இல்லாமல் இருப்பாங்க. எல்லா இதுவும் ஐஸ்வர்யமும் இருந்தால் தான் அது பெரிய ஆபரணம். அறிஞர்களால் அப்படி வியந்து கூறுகிறார்கள். அப்போ புத்திர பேரும் முத்தியும் வேணும் அப்படின்னா பெருமானை தோத்திரம் செய்வங்களுக்கு யாரு? பெருமானவற்றை அளிக்கிறார். அதுக்கு தான் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு சொல்லி நாவுக்கரசு தேவார திருமறைக்காட்டில் வருது. அந்த மாதிரி வேண்டியவற்றை அளிக்கிறதுக்கு பெருமான் சித்தமாக இருந்தாலும் பெருமானை துதித்து இந்த பெயர்களையும் எய்தாவர்கள் யாரு? போலியார். அதை அடையாமல் உள்ள போலியான அடியார்கள்கிட்ட குற்றமின்றி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குற்றமின்றி உங்க குற்றமாம் கொலோ, அவங்க குற்றம் கிடையாது, உன்னோட குற்றம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா மங்களம் என்ப முனைமாற்றி மற்றதான் நன்கலம் நம்னக்க பேர் திருக்குறள் வருது. அதாவது புத்திர பேர் இல்லைன்னா இல்லறம் பயன்படாது அப்படின்னு சொல்ற மாதிரி அணிகலம் என் புதல்வர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு. இகப்பரன் தந்துளவா வீடு தருவான் அப்படின்னு சொல்லி திருவிழாப்பணத்தில் வரும். அது மாதிரி இந்த பெயர்களை இன்மை மறுமை வீடு அப்படின்னு வீடு பேரு அம்மை, அது 3 விதமா இருக்கு. இந்த மூவைப்படுத்தலும் உண்டு. மறுமை என்பது சொர்க்கா இன்பங்களும் இம்மை இன்பம் போல நிலையற்றது தான். அதனால அதை ஒழித்து முத்தி இன்பத்தை தான் மறுமை என கொண்டு 2 அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. அப்ப சொர்க்காதி இன்பத்தை வேறு என்ன சொல்றது, வேறு வித வாராயினர் அப்படி வேறு விதமா சொல்லாம முத்தி வேட்கை இல்லாதவங்களுக்கும் காட்சி மாத்திரத்துல அந்த வேட்கை உடையவர்களாக தியானித்து, நம்மளுக்கு முத்தி வேட்கை இல்லை ஆனா காட்சி பார்த்த உடனே என்ன தோணுது, முத்தி கேட்கணும், அந்த மாதிரி வேட்கை உடையவராக தியானித்து அதனை பெருமாள் அப்படி நினைக்கிறாங்க. அப்ப முத்தி தருவதாய் நெடுந்தூரத்தர் கண்களுக்கும் மற்றவங்க வெளியே தூரம் பார்க்குறவங்களுக்கு அது முத்தி தருவதான இதாக தோற்றம் கண்டு அந்த அருள் இதுதான் அந்த சோணசேல மலை அப்படின்னு சொல்றாரு. அது மலையை தான் அப்படி சொல்றாரு. அதை முத்தி வேட்கை இல்லாமல் இருந்தாலும் நம்ம பார்த்த உடனே திருவண்ணாமலை பார்த்தா என்ன ஆகும், நம்மளுக்கு முத்தி வேட்கை உண்டாகி அதை தியானித்து அதை பெருமாறு நினைக்க அவர் முத்தி தருவார் அப்படின்னு சொல்லி நெடுந்தூரத்துல பார்க்குற தோற்றத்தை கண்டவர்களுக்கும் அருள்வமாக இந்த சோழசேல மலை உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் கூறுகிறார். இகப்பரங்களை கொண்டமை அப்படின்னு சொல்றாரு. எங்கும் ஈசனை பூசி செய்து இகப்பரம் அடைவார் அப்படின்னு சொல்லி அப்படி வரும். அப்ப பேர் எய்தாதது ஆன்மாக்குடைய குறைதான். நின்னது குற்றமுள்ளதோ நின்னை தென்னருங்கோடி இடப்பகை களைந்து கண்ணுறு சிற்றத்து காலனை வதையா இறப்பையும் பிறப்பையும் நிகழ்ந்து சிறப்பொடு தேவராவின் கண்டன திரியா பாவிகள் தமதே பாவம். இது திருவிடைமருது மும்மணி கோயில் வருது. அதாவது முத்தியையும் சொர்க்கத்தையும் சுட்டி காமிக்க எப்படி சொல்றாரு, பொதுப்பட ஒரு கதின்னு சொல்றாரு. அதனாலதான் இதுதான் அந்த பாட்டுடைய சுருக்கமான பொருள். இத்துடன் சோணசேல மாலை மூலம் முறையும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நூலில் உங்களை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். குருவருள் சிவபிரகாச சுவாமிகளின் திருவடிகளுக்கு ஒரு வாழ்த்துப்பா. புனையடில் வடிவினால் ஓர் பொதுமகட் கண்ட மைந்தர் மனமெனப் புலவர் நெஞ்சம் அருளும் இன்தமிழ் பாமாலை சின்னவிடை அவர்க்கே சாத்தும் சிவபிரகாசன் என்னும் முனைவன் எம் அடிகள் பாத முளரிகள் சென்னி சேர்ப்பாம். சிவபிரகாச சுவாமிகள் திருவடி வாழ்க. திருச்சிற்றம்பலம்.